வாக்யஜ்ஞேன கல்பதாம். அக்ருத்வா சத்ருசம்ஹாரம் அகத்வா அகிலபூஸ்ரியம் ராஜாஹமிதி சப்தான்னோ ராஜா பவித்துமர்ஹதி. அக்ருத்வா சத்ருசம்ஹாரம் அகத்வா அகிலபூஸ்ரியம் ராஜாஹமிதி சப்தான்னோ ராஜா பவித்துமர்ஹதி. சத்ரு சம்ஹாரம் அக்ருத்வா, எதிரியை கொல்வதை செய்யாமல் இருந்துவிட்டு, அகிலபூஸ்ரியம் அகத்வா, அகிலன எல்லா, பூன பூமி, ஸ்ரீயம்னா செல்வம், அனைத்து பூமி செல்வங்களையும், ஒரு பர்டிகுலர் ஏரியாவாது, அகிலபூஸ்ரியம் எதிரியை கொல்லாமல், எதிரியினுடைய ராஜ்யத்தை பிடிக்காமல், இவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இவனுக்கு ராஜாவே கிடையாது. எப்படியாவது இங்கே என்னன்னா, அஜ்ஞானத்தை கொல்லணும், மோட்சத்தை அனுபவிக்கணும். அதுதான் தாஷ்டாந்தம். அறியாமையை கொல்ல வேண்டும், அகண்ட பரிபூர்ண மோட்ச சாம்ராஜ்யத்தை உணர வேண்டும். அகம் அத்வைதம் பிரம்ம அஸ்மிங்கிற ஞானத்தை அடையணும். அப்போத்தான் அகம் பிரம்மா அஸ்மிங்கிறது வேல்யூ. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, எதிரியை கொல்லாமல், பூமியை அடையாமல், நான் அரசனாக இருக்கிறேன் என்று சொல்வதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அகம் ராஜா இதி சப்தாத் ராஜா பவித்தும் நோ அர்ஹதி. நோ அவ்யயம், நஹா பிரிக்கப்படாது. நோ, நோங்கிறது சம்ஸ்கிருதம். இங்கிலீஷ்லேயும் நோன்னா இல்லை, சம்ஸ்கிருதத்துலேயும் நோன்னா இல்லை தான். ந நோ இதெல்லாம் இன்டிக்ளைனபிள், அவ்யயம். ராஜா, அகம் ராஜா இதி சப்தாத் ராஜா பவித்தும் நோ அர்ஹதி. வெறுமன ராஜா ராஜான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? எதிரி உன்னை மிரட்டின்ண்டே இருக்கான், நீ ராஜான்னு சொல்லிக்கிற. அப்புறம் மாத்திரமில்லை, உனக்கு இருக்கிறதுக்கே இடம் இல்லை, காட்டுக்குள்ளே ஒளிஞ்சின்னு இருக்கேன், உனக்கு ராஜ்யமும் இல்லை, சத்ருவையும் நீ கொல்லலை. ஆக சத்ருவை கொல்லாமல், ராஜ்யத்தை அடையாமல், ராஜாங்கிற சொல்லால் ராஜத்துவம் வராது. ராஜாவாக இருக்கும் தன்மை வெறும் ராஜ சப்தத்தினால் எப்படி கிடைக்கும்? ராஜ சப்தந்தான் இருக்கே தவிர சப்தத்துக்கு அர்த்தமே இல்லை. எல்லா ராஜா ராஜான்னு போட்டுக்கிறோம், ராஜாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் இருக்கான்னா ஏதோ சம்பிரதாயம், அது வம்சத்தை சொல்கிறதுக்காக போட்டுக்கிறோம். ஆனால் ராஜ்யம் இல்லை, ராஜ்யம் இல்லாத ராஜா. பின்னால் சொல்ல போகிறார், சில ஸ்லோகங்கள்லாம் வரப்போகிறது. உபாதி நீக்கிறதுக்கெல்லாம் வரும் இந்த மாதிரி. ராஜாஹமிதி சப்தாத்து நோ ராஜா பவித்தும் அர்ஹதி. அதனால் நீ என்ன பண்ணணும்? அஜ்ஞானத்தை வேதாந்த ஸ்ரவணத்தினால அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானத்தை நீக்கணும். அப்புறம் அகம் பிரம்மாஸ்மிங்க பூஸ்ரீயத்தை அடையணும். பூஸ்ரீயம்னா என்ன? அகில பூஸ்ரீ. பூஸ்ரீன்னா பூமி செல்வம், பூமியாகிய செல்வம் பூஸ்ரீ. பூஸ்ரீ, பூஸ்ரீன்னா பூமியாகிய செல்வம். அகில பூஸ்ரீனா என்ன அர்த்தம்? எல்லா பூமி, ஏதோ கொஞ்சம் பூமி இல்லை,
அகில பூஸ்ரீ, எல்லா பூஸ்ரீயையும் அடையணும். அது மாதிரி இங்கேயும் நீ அஜ்ஞான நிவர்த்தி பண்ணி அகம் பிரம்மாஸ்மியை புரியணும். அகம் தேகோஸ்மி, அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானத்தை நீக்கி அகம் பிரம்மாஸ்மிங்கிற மோக்ஷஸ்ரீயை அடையணும். மோக்ஷஸ்ரீ, முக்திஸ்ரீ. இங்கே முக்திஸ்ரீ, அது பூஸ்ரீ. முக்திஸ்ரீயை நீ அடையணும். அதனால் கேவல பாஹ்ய சப்தம், அதாவது சப்தத்தில் ஸ்ரத்த வைக்கணும். ஆனால் அந்த சப்தம் அர்த்தவத்தாக ஆகணும். இப்போ பிரமாணஜன்யம், நான் சாஸ்திரத்தில் ஸ்ரத்த வச்சுருக்கேன். சாஸ்திரம் யாரை பார்த்து பேசுறது, என்னை பார்த்து பேசுறது. நான் அனுபவமாக இருக்கேனா, அனுபவம் இல்லாதவனாக இருக்கேனா? அனுபவமாக தான் இருக்கேன். நான் இருக்கேங்கிறதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? நான் இருக்கேனாப்பா அப்படின்னு பக்கத்தில் வந்துட்டா கேட்குறானா? நான் இருக்கேனா, நான் இருக்கேன்ல அப்படின்னு யார்ட்டா கேட்குறான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் அது? இப்போ நான் இருக்கேங்கிறது சந்தேகம் இல்லை, நான் என்னவா இருக்கேங்கிறதுல தான் சந்தேகம். நான் பிராமணனாக இருக்கிறேனா, நான் சந்நியாசியாக இருக்கிறேனா, நான் மனிதனாக இருக்கிறேனா, நான் ஜீவனாக இருக்கிறேனா, நான் பிரம்மனாக இருக்கிறேனா? நான் ஜீவனாக இருக்கிறேன் என்று அது சொல்லுகிறது கர்மகாண்ட ஞானம் சப்தம் உபதேசிக்கிறது. கர்மகாண்ட சப்தம் உபதேசிக்கிறது. நான் ஜீவனாக இருக்கேன், அதுலேயே எனக்கு ஸ்ரத்தை இருந்தால் தான் நான் தர்மத்தை பண்ணுவேன். நான் அதே மாதிரி நீ பிரம்மனாக இருக்கேன்னு சொன்னால் தான் நான் மோட்சத்தை அனுபவிப்பேன். ஆக இதை மறக்கக்கூடாது. நான் இருக்கேங்கிறதுல இது சப்தத்தினால்தான் உண்டாகிறது. அந்த சப்தத்தை ஒத்துக்கணும், அந்த ஸ்ரத்த வேணும். சப்தம் சப்தத்தில் குருவினுடைய உபதேசம் சப்த ரூபம். அந்த சப்த ரூபத்தில் எனக்கு ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்த இருந்து அதை நான் ஒத்துக்கணும். அது ஒத்துண்டு அந்தக்கரணத்தில் ஆழமாக போகணும். அப்போ தான் நிஷ்டை. அப்போ தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற சென்டென்ஸுக்கு வேல்யூ, மதிப்பு. அகம் பூர்ணோஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதுக்கு மதிப்பு. ஆக ஞானம் பிரமாணஜன்யம். பிரமாணம் சப்தரூபம், மறக்கப்படாது. ஞானம் பிரமாணஜன்யம். ஞானம்னா என்ன? அறிவு. அறிவு தரும் கருவியினால் உண்டாகிறது. நிறத்தை பற்றிய அறிவு கண்ணால் ஏற்படுகிறது. மனம் பின்னால் இருக்கிறது. மனத்துக்கு பின்னால் நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன், மனம் இருக்கிறது, கண் இருக்கிறது, கண்ணுக்கு உரிய நிறப்பொருள் இருக்கிறது. இத்தனையும் சேரும்போது மனதில் என்ன ஏற்படுகிறது? பச்சை நிறத்தை பற்றி, சிகப்பு நிறத்தை பற்றிய அறிவு ஏற்படுகிறது. அதே மாதிரி நான் இருக்கேன், மனசு இருக்குது, காது இருக்குது, கண் இருக்குது, புஸ்தகம் இருக்குது, குரு இருக்கார், அவர் வாயத்திறந்து பேசுகிறார், அது காதில் விழுகிறது, மனசில் போகிறது. மனசோட நானும் இருக்கேன். எனக்கு என்ன ஏற்படுறதுன்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் ஏற்படுகிறது. அவர் பிரம்மன்னு சொல்கிற போது எதை சொல்கிறாரு தெரியணுமோ இல்லையோ? பிரம்மம்னு சொல்கிற போது உடம்பை சொல்கிறாரா, இல்லை ஜீவனை சொல்கிறாரா, இல்லை உணர்வை சொல்கிறாரா அப்படிங்கிறது அந்த நேரமே புரியணும். அப்போ உணர்வை சொல்கிறாருன்னா உணர்வுனா என்னங்கிறது நமக்கு பிடிபடணுமே. நீதான்ப்பா அது. நமக்கு மனசில் ஒரு தோஷம், எல்லாத்தையுமே ஆப்ஜெக்டிஃபை பண்ணி ஒரு சம்ஸ்காரம். எல்லாத்தையும் நம்ம புறப்பொருளாக சிந்திச்சு அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். எப்படி இருக்குன்னு நினைக்கிறவனே அது. அவனை எப்படி இருக்கும்னு எப்படி நினைக்கிறது? நீதான்ப்பா அது. உன்னை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதுன்னா அது உன் மனசில் இருக்கிற சம்ஸ்காரம். அப்படி எதை பார்த்தாலும் இப்போ யானை பூனை அப்படின்னு சொன்னால் அது உடனே ஞாபகத்துக்கு வரும். பிரம்மன்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? உணர்வுன்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்?
உணர்வுன்னா நான் தான். ஆஹா சுத்த சைதன்யோகம், அது நிஷ்டை அந்த மனசில் ஏற்படணும். மனசில் தான் அந்த அறிவு ஏற்படணும். இப்போ நான் உணர்வாக இருக்கிறேன்னு சொல்கிறது மனசு, ஆனால் மனசு இல்லை. நான் உணர்வாக இருக்கிறேன் என்று எண்ணுவது மனம், ஆனால் மனம் உணர்வு அல்ல. மனம் உணர்வு அல்ல. எண்ணத்துக்கு பொருள், என்னை சார்ந்திருக்கும் மனதில் உள்ள எண்ணத்திற்கு பொருள் நானே. என்னை சார்ந்திருக்கும் மனதில் இருக்கும் எண்ணத்திற்கு பொருள் நானே. சாதாரணமாக என்னை சார்ந்திருக்கும் மனதில் இருக்கும் எண்ணத்திற்கு பொருள் வேறு. ஆனால் இங்கு மாத்திரம் என்னை சார்ந்திருக்கும் மனதில் இருக்கும் எண்ணத்திற்கு பொருள் நானே. ஆக இதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி பண்ணணும்? ஆப்ஜெக்டிஃபை பண்ணாமல் இருக்கிறதுக்கு எஃபர்ட் எடுக்கணும். இந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் இருக்கே, இந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷனுங்கிறது ஒரு வியாதி வேதாந்தத்தில். ஆப்ஜெக்டிஃபிகேஷன்னா என்ன? செல்ஃப் ஆப்ஜெக்டிஃபிகேஷன், செல்ஃபை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறது. சப்ஜெக்டை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பைத்தியக்காரத்தனம். சப்ஜெக்ட் நெவர் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட். ஆனால் நம்ம எஃபர்ட்டெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சப்ஜெக்டை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுக்கு பார்க்குறோம். என் கண்ணை என் கண்ணாலேயே பார்க்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நடக்குமா? என் கண்ணை என் கண்ணாலேயே பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும்னா அப்போ அது என்ன பண்ணணும்? எனக்கு இன்னொரு கண்ணு வேணும். ஆஹா, என் கண், அப்போ என் கண் இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா என் கண்ணுக்கு எல்லாம் தெரியறதே. என் கண்ணுக்கு என் கண்ணால் என் கண்ணால் என் கண்களை பார்க்க முடியாது. என் கண்களால் என் கண்களை நான் பார்க்க முடியாது, பார்க்க முயற்சி பண்ணக்கூடாது, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு கண்கள் இருக்கின்றன என்பதற்கு என்ன ஆதாரம்னா கண்களால் எல்லாம் தெரிகிறது தான் ஆதாரம். அது மாதிரி பியூர் கான்ஷியஸ்னஸ், நான் உணர்வாக இருக்கிறேன், உணர்வாகிய என்னை உணரப்படு பொருளாக உணர முடியாது. நான் எல்லாவற்றையும் உணர்வதால் உணர்வாக இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வை உணரப்படு பொருளாக உணர முடியாது. உணர்வை உணரப்படு பொருளாக அறிய முயற்சிக்க கூடாது. உணர்வை உணரப்படு பொருளாக அறியவே முடியாது. கண்களை கண்களால் அறிய முடியாததைப் போல. ஆக இதை புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்கிறார், இதுக்கு நீ எஃபர்ட் எடுக்கணும். இது முழுக்க இன்டலெக்சுவல் எஃபர்ட். மைண்டில் ஏதாவது மெடிடேட் பண்ணணுன்னா மெடிடேஷன் அது ஒரு டைப் ஆஃப் எஃபர்ட். இது மெடிடேஷன் எஃபர்ட் இல்லை, இது தியான பிரயத்தனம் இல்லை, இது ஞான பிரயத்தனம். இது ஃபிசிக்கல் பிரயத்தனம் இல்லை. ஓடு, எக்ஸசைஸ் பண்ணு, அப்படி பண்ணு, இதை பண்ணு, முயற்சி பண்ணு, மரத்தை வெயி, நடு, பூஜையை பண்ணு, அந்த மாதிரி எஃபர்ட் இல்லை இது. இந்த எஃபர்ட் முழுக்க புத்தி பிரயத்தனம். நது வேறு விதமான விருத்தி பிரயத்தனம் இல்லை. தியானம் பண்ணணும்னா ஏதோ ஒரு ஃபார்மை தியானம் பண்ணின்னு உட்காந்துருக்கலாம், அது ஒரு எஃபர்ட்டு. இல்லாட்டி வேல்யூஸை கல்டிவேட் பண்ணணுன்னா அது ஒரு டைப் ஆஃப் எஃபர்ட்டு. ஃபிசிக்கல் எஃபர்ட் இருக்குது, மென்டல் எஃபர்ட் இருக்குது. இது இன்டலெக்சுவல் எஃபர்ட், புரிஞ்சிக்கிற முயற்சி. அதுக்கு தான் முயற்சி பண்ணுங்கிற. அப்படி இல்லாமல் புரிஞ்சிக்காமல் நீ வாட்டுக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுண்டு தான் அகம் பிரம்மாஸ்மி சொல்ல முடியும். ஆக நீ ஜாகிரதை, ரொம்ப புத்தியை தீட்டின்ண்டே இரு. ஷார்ப் சமஹா சமாதானம் இருக்கணும். அக்ருத்வா சத்ரு சம்ஹாரம் அகத்வா அகிலபூஸ்ரியம் ராஜாஹமிதி சப்தான்னோ
ராஜா பவித்துமர்ஹதி. அக்ருத்வா சத்ரு சம்ஹாரம் அகத்வா அகிலபூஸ்ரியம் ராஜாஹமிதி சப்தான்னோ ராஜா பவித்துமர்ஹதி.